வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்தி. யாழ் ஏலாலை பகுதி பாடசாலை மாணவர்கள் 27 பேர் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதி. சம்பள பிரச்சினை தொடர்பில் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரதம் 3வது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுப்பு. ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயற்சித்த 4 தமிழக போலீசாரால் கைது. தரவுகள் வழங்கப்படாமையினால் துறைமுக நகரின் சுற்றாடல் மதிப்பறிக்கையை தயாரிப்பதில் இடையூறு. டியூனிசியாவின் தேசிய அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்திற்கு ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே கண்டனம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கடதாசி ஆலை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். ஓட்டமாவடி பாலத்துக்கு அருகில் கூடாரம் அமைத்து ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு பிரதியமைச்சர் MSS அமீர் அலியின் பிரத்யேக செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இன்று சென்றனர். ஊழியர்களுக்கான சம்பள நிலுவைக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஓரிரு தினங்களில் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதியமைச்சர் கூறியதாக அவரின் பிரத்யேக செயலாளர் இதன்போது தெரிவித்தார். எவ்வாறாயினும் சம்பளம் வழங்கப்படும் என கடதாசி ஆலையின் தவிசாளரால் எழுத்து மூலம் உறுதியளிக்கப்பட வேண்டும் என ஆலையின் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எழுத்து மூலம் உறுதியளிக்கப்படும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சமுத்தி பிரதி அமைச்சர் கௌரவ MSS அமீர் அலி ஐயா அவர்கள் ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றார். உங்களுக்கு 4 மாத சம்பளம் வழங்கப்படும் என்று. அதை அவரை கூட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தும் எங்களோட கம்பெனி தவிசாளர் இதை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்திலிருந்து போக மாட்டோம். எனவே விரைவாக தவிசாளர் இதை உறுதிப்படுத்தி ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்று எங்களுக்கு அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாத சம்பளமும் இதே மாதிரி நாங்கள் வாழ்க்கை பூரா இப்போ கிட்டத்தட்ட 5-10 வருஷம் வச்சு இப்படி கஷ்டப்படுறோம். எனவே இதை ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஒன்று எங்களுக்கு மாதம் அரசாங்கத்தில் சம்பளம் வழங்கணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு நியாயமான ஒரு நட்டோட நாங்க வீட்டை போறதுக்கு ஏற்பாட்டை பண்ணி தரணும். எமது பிரச்சனைக்கு இப்படியான ஒரு தீர்வை பெற்று தந்த எமது சக்தி நியூஸ் ஃபெஸ்டுக்கு எமது வாழைச்சேனை காகிதாலை ஊழியர் சார்பாக தொழிற்சங்கள் சார்பாகவும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை ஆலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதரவிடம் நியூஸ் போஸ்ட் வினவிய போது உரிய பதிலளிப்பதற்கு அவர் மறுத்துவிட்டார். யாழ்ப்பாணம் மயிலங்காடு ஏலாலை தெற்கு ஸ்ரீ முருகன் வித்தியாலயத்தை சேர்ந்த திடீர் சுகவீனமிட்ட 26 மாணவர்களும் 72 மணித்தியால வைத்திய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பாடசாலை நீர்த்தாங்கியில் இன்று காலை நீர் அருந்தியதை அடுத்து இந்த மாணவர்கள் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளித்துள்ளதாகவும் ஆபத்தான நிலையை தற்போது மாணவர்கள் கடந்துள்ளதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவிக்கின்றார். ஆயினும் மாணவர்களை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் தங்க வைத்து மருத்துவ கண்காணிப்பிற்கு உட்படுத்தியுள்ளதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார். இதேவேளை ஏலாலை தெற்கு ஸ்ரீ முருகன் வித்தியாலய குடிநீர் தாங்கிக்குள் வெற்றி நஞ்சு குப்பிகள் 2 காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரையான வகுப்புகள் அமைந்துள்ள இந்த பாடசாலையில் 464 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். ஏலாலை தெற்கு மயிலங்காடு ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்தில் தற்போது நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஓயில் கலந்த சம்பவத்தால் நமது கிராமங்களுக்கு டேங்க் மூலம் நீர் எடுத்து அதைத்தான் நாங்கள் குடித்து வந்தோம். அதே போன்று நமது ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்திலே டேங்க் வைக்கப்பட்டு அந்த டேங்கில் நீர் ஏற்றப்பட்டு அந்த நீர் மூலமாகத்தான் நமது பாடசாலை மாணவ மாணவிகள் அந்த நீரை அருந்தி வந்தார்கள். இன்று காலை நமது மாணவ மாணவிகள் பாடசாலை சென்ற போது பாடசாலையிலே அந்த டேங்கில் இருந்த நீரை அருந்திய போது 26 மாணவ மாணவிகள் மயக்க நிலையில் காணப்பட்டதால் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயற்சித்த 4 தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகேயுள்ள அருகேகுண்டு கடற்கரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான சிலர் நடமாடுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த பகுதியில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்போது 5 மூடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 120 கிலோகிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் 4 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். கஞ்சா எடுத்து செல்வதற்கு இலங்கையிலிருந்து வரும் படகிற்காக சந்தேக நபர்கள் அரியான்குண்டு கடற்கரையில் காத்திருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 4 வரையும் தங்கச்சிமடம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளி போர்தீவு பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 6 மணி அளவில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த செல்லையா சிவலிங்கம் எனும் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவரே யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். யானையின் தாக்குதலுக்கு இலக்கான நபர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உயிரிழந்தவரின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் வயட் பகுதியினுள் நேற்று மாலை யானை கூட்டம் ஒன்று உலாவியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 15 யானைகள் கூட்டமாக இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தன. அவற்றினை காண்பதற்காக அங்கு பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்தனர். நீந்தவூர் பிரதான வீதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வயட் பகுதிகளில் அண்மை காலமாக பெரும் எண்ணிக்கையிலான யானைகள் நடமாடுகின்றமையினை காணக்கூடியதாக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யானைகள் கூட்டம் கூட்டமாக வயட் பகுதியிற்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கியும் அடிக்கடி வந்து செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தற்போது சிறுபோக நெற்றியைக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் யானைகளின் இவ்வாறான நடமாட்டம் காரணமாக விவசாயிகள் தமது தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பம்பலப்பிட்டியில் உள்ள பிரபல வர்த்தக கட்டட தொகுதி ஒன்றில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று காலை 7:15 மணியளவில் குறித்த கட்டட தொகுதியில் தீ பரவியதாக கொழும்பு தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்த்தக கட்டட தொகுதியின் 7வது மாடியில் பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு குழுக்கள் சிலவற்றை ஈடுபடுத்தியதாக திணைக்களம் குறிப்பிட்டது. இதனால் காலை வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். துறைமுக நகரின் சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கான தரவுகள் துறைமுக அதிகார சபையினால் இதுவரை வழங்கப்படவில்லை என மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அண்மையில் துறைமுக நகர திட்டத்தின் ஒப்பந்தக்காரரான சீன நிறுவனத்தின் பிரதிநிதிகள் விடயங்களை கோரியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க குறிப்பிடுகின்றார். இதன் பிரகாரம் சுற்றாடல் அறிக்கையை மீள தயாரிப்பதில் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் குறித்து தமக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் கூறினார். துறைமுக நகரின் நிர்மாணங்களுக்கு தேவையான கற்கள் மற்றும் மணலை பெற்றுக் கொள்ளும் இடங்கள் தொடர்பில் இதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்காத காரணத்தினால் பிரச்சினைகள் தோன்றியிருந்தன. எனவே தரவுகள் வழங்கப்படுமாயின் துறைமுக நகருக்கான சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையை விரைவாக மீண்டும் தயாரிக்க முடியும் என மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மற்றும் வாழைச்சேனை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். கிளிநொச்சி கனகபுரம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் டிப்போ சந்திக்கு சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியில் மோதியுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காயமடைந்தவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த வேன் ஒன்று நாவலடி பகுதியில் துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் யானைக்கால் நோயை அடையாளம் காணும் வைத்திய இரத்த பரிசோதனை முந்தல் பகுதியில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது. கொத்தாந்தீவு கிராமிய வைத்தியசாலையில் நேற்றிரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த பரிசோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முந்தல் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் இந்த இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. புத்தளம் மலேரியா தடுப்பு அலுவலகத்தின் அதிகாரிகளால் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெறப்பட்டுள்ள இரத்த மாதிரிகள் மூலம் யானைக்கால் நோய் தாக்கம் உள்ளவர்கள் இனம் காணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படவுள்ளது. அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டத்திற்காக மேலும் 4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
திரைசேரியிலிருந்து நிதி மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஆலோசனையை பிரதமர் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் மேலும் 4 பில்லியன் ரூபாய் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நெல் வழங்கல் செயல் திட்டம் தொடர்பில் ஏதேனும் பற்றாக்குறை நிலவுமாயின் 2 நாட்களுக்குள் தெரிவிக்குமாறு மாவட்ட செயலகங்களிடம் தெரிவித்துள்ளோம்.